வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் நாம ஊழல் என்றால் என்ன, ஊழலின் தாக்கம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், இந்த கேள்வி வந்து ஒரு 15 மார்க்ல நம்ம கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் வந்து மாடல்ல வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதில் நாம எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது தமிழ் மீடியத்தில் இருக்குது. அடுத்து இங்கிலீஷ் மீடியத்திலும் இதே கொஸ்டின். வாட் இஸ் கரப்ஷன், டிஸ்கஸ் இட்ஸ் இம்பேக்ட் அண்ட் கவர்மெண்ட் மெஷர்ஸ். அதுவும் திரும்ப தமிழில் இன்னொரு ஆன்சர் ஷீட். இது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். முதல்ல இந்த ஊழல் என்றால் என்ன, ஊழலின் தாக்கம், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாவே ஜென்ரலாக நாம ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங்கை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததா கொஸ்டினுடைய டிமாண்ட். ஏன்னா அந்த ஊழல்னு போட்டிங்க அப்படின்னாவே ஊழல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு ஏரியாவை கவர் பண்ணிடலாம். ஊழலின் தாக்கம் அப்படிங்கிறத ஒரு பார்ட்டாக நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். ஊழலுக்கு எதிரான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், இதை 3வது பார்ட். அதாவது முதல்ல அறிமுகம் ஒரு பார்ட்டும், ஊழலுடைய தாக்கம் 2வது பார்ட்டாகவும், ஊழலுக்கு எதிரான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை 3வது பார்ட். இப்படி தான் அந்த ஆன்சருடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய டிமாண்டை நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணிடுவோம். இப்படி 3 ஏரியாவை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். 15 மார்க்குங்கிறதுனால, அதாவது மொத்த டெம்ப்ளேட் இப்படி சொல்கிறேன். அது 15 மார்க்குன்னு வரும்பொழுது 2 1/2 பேஜ் வரும். அப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னா, ஊழல் என்றால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக தான் எழுத முடியும். அப்போ அதுக்கான ஸ்பேஸ் லெஸ் தென் 10% ஏரியா தான் டோட்டல் ஏரியாவில். அவ்வளோதான் நம்மளால் எழுத முடியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம எந்த இடத்துல மீதி இருக்கிற 90% எழுதலாம் அப்படின்னா, ஊழலின் தாக்கத்தையும், ஊழலுக்கு எதிரான அரசு நடவடிக்கைகளையும் மீதி இருக்கிற ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஏயின் ஊழல் வரையறை. இப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவில் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா டிஏன்னா என்னங்கிறத பின்னாடி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வேர்டிங்கில் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வரையறையை நீங்கள் எழுதிட்டு, அதுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறத எழுதலாம். இந்த இடத்துல எடுத்த உடனே மேலே வந்து ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு வேர்டை வந்து நீங்களா சுருக்கி அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிறத பின்னாடி எழுதினா போதும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஊழல் குறியீட்டை வெளியிடுகிறது. அதாவது இதோடைய வரையறைன்னு போட்டுட்டு, திரும்ப இது வந்து ஊழல் இதை வெளியிடுகிறது அப்படிங்கிறத வந்து போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தன்னுடைய சுயநலத்திற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை ஊழல் எனப்படும் அப்படின்னு போட்டுட்டு, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு போட்டு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதே அளவுக்கு ஏரியாவும் கவர் ஆயிரும். ஊழல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஊழல் குறியீடு. ஊழல் குறியீட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஊழல் குறைவாக இருக்கிற இடம் வந்து டென்மார்க் அப்படின்னும், அது இந்தியா வந்து எத்தனாவது இடம், அது எந்த இயர் வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் எழுதலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஓல்டு டேட்டாவை யூஸ் பண்ணாம, கொஞ்சம் அப்டேட்டடான கன்டென்ட்ட வந்து நீங்க யூஸ் பண்ணணும். மத்த பேப்பர்லலாம் அப்டேட்டடான கன்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் டிசம்பர் 9ன்னு ஒரு டேட்டா மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டா. அதனால நீங்க இந்த இடத்துலயே நீங்க இத மென்ஷன் பண்ணலாம். ஒரு ஃபேக்சுவல் பாக்ஸாவோ, அப்படி இல்லைன்னா இந்த ஊழல பத்தி டெஃபினிஷன் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது வந்து இத யூஸ் பண்ணலாம். ஸோ, இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுல நெறைய இடம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத மாரியே இருக்கும். ஏன்னா ஒரு இன்ட்ரோவும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு குளறுபடி இருக்கும். அதேபோல முக்கியமான ஃபேக்ட்லாம் மேல எழுதாம கீழ எழுதியிருக்கிறது ஒரு இஷ்யூவா தான் பார்ப்பாங்க. அடுத்தது ஊழலின் தாக்கம். ஊழலுடைய தாக்கம் அப்படின்னா, சமுதாயத்தில் ஊழலின் தாக்கம் அப்படின்னு எழுதிட்டு, நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கிறது, கருப்பு பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, உணவு கலப்படம் வந்து அதிகரிக்கிறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா போர்பஸ் பீரங்கி ஊழல்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன டிமாண்ட் அட்ரஸ் பண்றாங்க? ஊழலின் தாக்கம் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்றாங்க. ஆனா அந்த நம்பரிங் குடுக்கறத பாருங்க, 3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ஃபண்டமெண்டல் இஷ்யூ தெரியும். ஏன்னா, இந்த இடத்துல நம்ம தேவையே இல்ல. இந்த ஊழல் குறியீட்டுக்கான நம்பரிங் வந்து நம்ம இப்படி குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, டிமாண்ட் ஆஃப் கொஸ்டின் 3 பார்ட்டா இருக்கு. அத பேஸ் பண்ணி நம்ம எழுதுனா தான். ஏன்னா, நம்ம நல்லா எழுதியிருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். மார்க் வரல அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த மாரி ஃபண்டமெண்டலான விஷயங்கள மிஸ் பண்றது தான். அடுத்ததா, ஊழலின் தாக்கம்னு குடுத்துருக்காங்க. ஆனா, ஊழலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப தாக்கமே நெறைய நம்ம எழுதலாம். சமுதாயத்தில என்ன மாரியான தாக்கம் ஏற்படுது? பொருளாதாரத்தில எந்த மாரியான தாக்கம் ஏற்படுது? இன்னும் வந்து நம்மளுடைய என்விரான்மென்ட்ல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது? அப்படிங்கிறத வந்து எழுதலாம். அதுல ஒரு எக்ஸாம்பிளா வேணா இத எழுதலாம். ஸோ, அப்படி பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் இதா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா வந்து எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் தெரியுது அப்படின்னா,
அத எக்ஸாம்பிள்ன்னு போட்டே கூட நீங்க ஒரு சில இடத்துல இன்பில்டா எழுதிடலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த ஏரியா ஃபுல்லாவே உங்களுக்கு இர்ரெலவன்ட்டா இருக்கும். அதனால மார்க் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஊழலை தடுக்க அரசு நடவடிக்கை. அடுத்தது 3வது பார்ட் ஆஃப் ஏரியாவ அட்ரஸ் பண்றாங்க. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, என்ன அ நடவடிக்கை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 போட்டாங்க. 2018ல வந்து திருத்தப்பட்டது. இதப்படி என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறதும் குடுத்துருக்காங்க. குடுத்தது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல பாக்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க கன்டென்ட்ட. அடுத்ததா சந்தானம் கமிட்டி. நான் 62ல இருந்து 64ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய தலைவர் சந்தானம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம், அதாவது சந்தானம் கமிட்டியோட நோக்கம், ஊழல் தடுப்புக்கான பரிந்துரைகளை வந்து வழங்குறது. எவ்வளோ பரிந்துரை குடுத்தாங்க, எவ்வளோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா ஒரு ஆன்ஸர் நம்ம பார்த்துட்டு இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது நல்ல ஆன்ஸர் பண்ணியிருக்காங்களே, ஏன் மார்க் வரலன்னு கேட்கும்போது, அந்த 2வது பார்ட்ட அட்ரஸ் பண்றதுல கொஞ்சம் வந்து குளறுபடிகள் இருக்கு. அதுதான் காரணம். இப்ப சந்தானம் கமிட்டியோட பரிந்துரை, மொரார்ஜி தேசாயோட குழு, ஏஆர்சி குழு இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே போட்டு சிவிசி, சிபிஐ வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும், சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எந்த இயர்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க தமிழ் மீடியத்தில எழுதும்பொழுது, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல அந்த வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, அத வந்து ஊழல் கண்காணிப்பு ஆணையம்னு போட்டு பிராக்கெட்ல அதோடைய அ அப்ரிவேஷன்ஸ் அதோடைய சுருக்கத்த வந்து நீங்க எழுதுங்க. அத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறதுங்கிறது நீங்க அந்த கொஸ்டினோடைய ஏரியாவ பொறுத்து. ஏன்னா ரொம்ப பைலிங்குவலா கொண்டு வரத அவாய்ட் பண்ணிக்காங்க. லோக்பால், மக்கள் காவலன், லோகாயுதா இந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்கும். என்ன அப்டின்னா, அரசுடைய நடவடிக்கைகள்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு இவ்வளோ ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. அடுத்ததா சந்தானம் கமிட்டிக்கு அப்படியே ஸ்பேஸ் குறையுது. அடுத்தது சிவிசிக்கு இன்னும் குறையுது. சிபிஐ வரும்போது ஒரே லைனா மாறுது. லோக்பால், லோகாயுதா வந்து ஒரே லைன்ல முடிஞ்சிருது. அப்படி இல்லாம ஓரளவுக்கு ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குடுக்கணும். அப்பதான் வேல்யூவேட்டருக்கு நீங்க எல்லா கன்டென்ட்டுமே ஈக்குவலா லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்கள அட்ரஸ் பண்ண முடியும். இதே கொஸ்டின வேற ஒருத்தங்க எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. வாட் இஸ் கரப்ஷன்? டிஸ்கஸ் இட்ஸ் இம்பாக்ட் அண்ட் கவர்ன்மென்ட் மெஷர். ஸோ ஃபர்ஸ்ட்டு டிமாண்டு. இம்பாக்ட்ங்கிறது 2வது டிமாண்டு. அதோடைய மெஷர்ஸ்ங்கிறது 3வது டிமாண்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் இஸ் அப்யூஸ் ஆஃப் பவர் ஃபார் பர்சனல் ஆர் ஃபினான்ஷியல் கெயின் அப்படின்னு சொல்லி. இவங்களும் முன்னாடி பேப்பர் மாரி ஜென்ரலா தான் எழுதியிருக்காங்க. இந்தியாவோட இத பார்த்தோம் அப்படின்னா 96த் பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு போட்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு டேட்டா குடுக்குறோம் அப்படின்னா, அது எத வச்சு வேலிடேட் பண்றோம். அந்த வேலிடிட்டி குடுக்குற ஒரு ரிசோர்ஸ் எதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இம்பாக்ட் ஆஃப் கரப்ஷன்னு குடுத்துட்டாங்க. இது 2வது பார்ட் டிமாண்டு. இம்பாக்ட்ல எக்கனாமிக் இம்பாக்ட். எக்கனாமிக் இம்பாக்ட்ல நெறைய சப் ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட் குடுத்துருக்காங்க. ஹிண்டர் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. எஃப்டிஐ, எஃப்ஐ 2மே இதுதான் குடுத்துருக்காங்க. எஃப்டிஐ, எஃபிஐ குடுத்துருக்காங்க. எஃப்ஐஐ இன்னும் கூட குடுக்கலாம். என்கரேஜ் பிளாக் மனி இதெல்லாம் வந்து இருக்கு. பேரலல் எக்கனாமி இதெல்லாம் கீவேர்டு. ஏன் சொல்றோம் அப்டின்னா, இந்த கீவேர்ட் எல்லாமே வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் பிராக்கெட் பண்றாங்க. டிலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இத குடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஸ்ட்ரக்சரல் எரர் அப்டின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைஃபன் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலா நீங்க ஒரு ஸ்மால் ஏபி, சி, டி இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ரோமன்ல வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம ரெகுலரா சொல்ற ஒரு காமன் ஸ்ட்ரக்சரல் மிஸ்டேக். அத சரி பண்ணிட்டாவே ஆன்ஸர்ல ஒரு 20% இம்ப்ரூவ்மென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஸோ இந்த மாரி ஹைஃபன் போடுறத முடிஞ்ச வரைக்கும் ஹைஃபனோ, இல்ல வந்து ஸ்டாரோ, இல்ல வந்து ஒரு ஏரோ மார்க்கோ இந்த மாரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்பரிங் குடுங்க. அது அந்த ஆன்ஸரோடைய ஸ்ட்ரென்த்த வந்து இன்னும் அதிகப்படுத்தும். அடுத்ததா அவங்க மேல என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக்கல் இம்பாக்ட் சொல்ட்டாங்க. அடுத்தது பொலிட்டிக்கல். வீக்கன் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், எலக்டோரல் ஃப்ராட் வந்து நடக்குது. அதனால வந்து டெமோக்ரஸி வந்து அண்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, எரோஷன் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட். அது வந்து எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்கரேஜ் கிரிமினலைசேஷன் அப்படிங்கிறதையும் பொலிட்டிக்கல் கிரைம் இதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலா இவங்க கொஸ்டின வந்து டிவைட் பண்ற மாரி சோசியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், என்வைரன்மென்ட்ங்கிற மாடல்லயே இந்த கொஸ்டின் வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோசியல் இம்பாக்ட்டுக்கான ஒரு 3 பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இதில ஆட் பண்ணணும். என்வைரன்மென்டல் இம்பாக்ட்ங்கும்போது இல்லீகல் மைனிங் அண்ட் டிஃபாரஸ்ட்ரேஷன்னா நம்ம ஏதாவது ஒரு டேட்டா வந்து மென்ஷன் பண்ணணும். இல்லீகல் மைனிங்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம். டிஃபாரஸ்ட்ரேஷன் இவ்வளோ வந்து ஃபாரஸ்ட் இருக்கணும். அது ஆனா கரண்ட்டா இவ்வளோ தான் இருக்கு அப்படிங்கிற மாரி. பொல்யூஷன் அப்படிங்கும்போது பொல்யூஷனுக்கும் ஏதாவது ஒரு டேட்டா வந்து குடுக்கலாம்.
கவர்மெண்ட் மெஷர்ஸ பொறுத்தவரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர் இவங்க இப்படி பிரிச்சிருக்காங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 பனிஷ் கரப்ஷன். இது ஜென்ரலா. ஸோ இத வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக குடுத்துருக்காங்க. அடுத்தது லோக்பால் அண்ட் லோகாயுக்தா அதுக்கான பேசிக். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த உங்களுக்கு பேப்பருக்கும், இந்த பேப்பருக்கும் ஒரு டிஃபரெண்ட் தெரியும். இவங்க வந்து இத ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணி எழுதிட்டு மத்ததெல்லாம் சும்மா விடல. எல்லாமே வந்து பேசிக்கா மட்டும் எழுதி அத கவர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ங்கும்போது மேக்ஸிமம் இந்த மாரி சிவிசி, சிபிஐலாம் எழுதுறீங்கன்னா, பிராக்கெட்ல அத கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்க. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அப்படின்னா இடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் வந்து ஃபேக்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு குடுத்துருக்காங்க. இன்னும் நெறைய ஃபேக்ட் வந்து குடுக்கணும். பட் ஓரளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கிறதுனால, இதிலருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் ஓகே. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஆதார், பிரகதி, ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமென்டேஷன். ஸோ இந்த மாரி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் ஏன்னா இந்த பிரகதியோட எக்ஸ்பான்ஷன் தான் இதுங்கிறதுனால, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர கொஞ்சம் இன்னும் வந்து தெரியிற மாரி கொஞ்சம் இது பண்ணிக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒரு கன்க்ளூஷன் குடுத்துருக்காங்க. தஸ் எத்திக்கல் லீடர்ஷிப் அண்ட் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன், டிஜிட்டல் இன்டர்வென்ஷன் ஹெல்ப்ஸ் கரப்ட் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற மாரி இது கன்க்ளூஷனா வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆன்ஸர வந்து இந்த மாரி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பேப்பர பார்க்கும்போது, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ஊழல். ஊழல்னா என்ன? பொருளாதார நோக்கத்திற்காக தன்னுடைய பதவியையோ அல்லது அதிகாரத்தையோ தவறாக பயன்படுத்துவது ஊழல் எனப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா சப்போர்ட்‌டுக்கு எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோடைய ரெஃபரன்ஸும் மென்ஷன் பண்ணல. ஸோ அது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 2024ஆம் ஆண்டு. ஸோ ஓரளவுக்கு கரண்ட்‌டுக்கு வந்து வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பழைய டெஸ்ட் பேட்சோட பேப்பர் தான். ஸோ அதனால அவங்க அந்த டைம்ல அது கரண்ட்டா இருந்தது. சர்வதேச வெளிப்படைத்தன்மை அறிக்கை. ஸோ அந்த வேர்டிங்லாம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். சர்வதேச வெளிப்படைத்தன்மை அறிக்கை, ஊழல் குறியீடு. இந்தியா 96வது இடம். ஸோ ஊழலுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ளோ மாடல்ல வந்து ஒரு மைண்ட் மேப் மாடல்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஊழலின் தாக்கம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நாட்டுடைய வளர்ச்சி பாதிப்பு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து இந்த மாரியான கன்டென்ட்லாம் குடுக்கும்போது கொஞ்சம் 1 ஆர் 2 டைம் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஊழல் கிடையாது. ஏன்னா 1,76,000 கோடி அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகல. ஸோ அந்த மாரி இருக்கிறத கொஞ்சம் நீங்க எழுதலாம். ஆனா என்னன்னா பின்னாடி எழுதலாம். இம்பார்ட்டன்ட் குடுக்குறது மேல முன்னாடி எழுதிக்கோங்க. நாட்டின் ராணுவ கட்டமைப்பு குறைபாடு, போர் பஸ், ரஃபேல் ஊழல் அதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளா இருக்கும். அரசு மீதான மக்களின் நம்பிக்கை வந்து குறைவு, காமன்வெல்த் விளையாட்டுகள் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. சமூக உட்கட்டமைப்பு வந்து பாதிக்கப்படுது. ஆதர்ஷ் ஊழல் மகாராஷ்டிராவுல அந்த ராணுவ வீரர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புல இருந்த இஷ்யூஸ் அத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட்டின் தரம் வந்து தாழ்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன நீங்க ஒரு ஆல்டரேஷன் பண்ணணும்னா, அந்நிய நேரடி முதலீடு இதுதான் கீவேர்டு. ஸோ அந்த அந்நிய நேரடி முதலீடுங்கிறத வந்து சப் ஹெட்டிங்கா குடுத்துறணும். மத்தபடி மீதி இருக்கிற பாயிண்ட் வந்து நீங்க உள்ள பாயிண்ட்டா குடுத்துக்கலாம். அடுத்ததா ஊழலுக்கு எதிரான அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். இது 3 டிமாண்ட். கொஸ்டினோட டிமாண்ட்ல 3 இருக்கு. இதுல ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 லஞ்சம் கொடுப்பதற்கு தண்டனை. வணிக நிறுவனங்களுக்கு இச்சட்ட வரம்புக்கு உள்ளன. ஸோ இப்ப என்னன்னா, இது எல்லாமே ஒரு ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஊழல் தடுப்புச் சட்டம், சந்தானம் கமிட்டியோடைய அறிக்கை, எவ்வளவு பரிந்துரைகள் வந்து வந்தது, அதனுடைய விளைவுகள் என்ன? ஸோ அந்த ஆன்ஸரோடைய ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோவா இருக்கும். அடுத்தது லோக்பால் மக்களின் காவலன், அதுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போதைய லோக்பால் தலைவர். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுற டைம்ல அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோக் ஆயுக்தா மாநில அளவில் ஊழல் புகார்களை விசாரிக்கும் அப்படிங்கிற பேசிக் குடுத்துருக்காங்க. எந்த மாநிலம் முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது பரிந்துரை மட்டும் தான் குடுக்க முடியும். அடுத்ததா லோக் அதாலத்த பத்தி பேசிக்கான விஷயங்கள். எங்க வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறத டெண்டர் முறை அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆன்ஸர் ஷீட்லயுமே நம்ம வந்து டேக் அவே அதுலருந்து எடுத்துக்கிறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் சில விஷயங்கள் இருக்கு. காமனா நமக்கே தெரியாம நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் இந்த பேப்பர்ல பண்ற மாரியே நம்மளும் பண்ணுவோம். அந்த மைனஸான விஷயங்களும் நீங்க இதுல லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்க ஆன்ஸர்ஸ் எழுதும்போது, கொஸ்டினோடைய டிமாண்ட் என்ன? அந்த டிமாண்டுக்கு ஈக்குவலா நம்ம வந்து கொண்டு போறோமா? அந்த ஆன்ஸர்ல அந்த வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு நம்ம என்ன டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அந்த டேட்டாஸ் வந்து வேலிடான டேட்டாவா, ரொம்ப ஃபெமிலியரான டேட்டாவா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, அந்த மார்க் வந்து ஒன் பை ஒன்னா நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. முதல்ல அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துரணும். அப்பதான் 20 கொஸ்டினும் ஒரே ஸ்ட்ரக்சர்ல அந்த டைம் குடுத்திருக்கிற டைம்க்குள்ள நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 20 கொஸ்டினுக்கான
டைம நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். ஸோ, அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும். ஸோ, நீங்க அந்த ரெகுலரா டெஸ்ட் டெய்லி எழுதிட்டு இருக்கிறவங்க, டெய்லி அந்த டெஸ்ட்ட ரெகுலரா எழுதுங்க. எழுத எழுத தான் அது ஒரு 10 டெஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமான இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட்டு 5 டெஸ்ட்டுக்கு மேல வரைக்குமே உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன மிஸ்டேக் வருமோ, எல்லா மிஸ்டேக்குமே இதுல வரும். ஸோ, அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. மீதி இருக்கிற விஷயங்கள அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசுவோம். தேங்க் யூ.